பல்லாவரம் ரேடியல் சாலையில் கணபதிபுரம் பேருந்து நிறுத்தம். பல்லாவரம் ரேடியல் சாலையில் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையை ஏற்று கணபதிபுரத்தில் பேருந்து நிறுத்தப்படுகின்றது. பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியம் சாலையில் பின்ட் உணவகம் மற்றும் ரெனால்ட் கார் ஷோரூம் அருகில் அமைந்துள்ள கணபதிபுரம் பேருந்து நிறுத்தத்தில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் இன்று அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளனர். எம்டிசி செயலியில் இந்த பேருந்து நிறுத்தம் செயல்பாட்டில் இருந்தாலும் அங்கு முறையான பெயர் பலகை இல்லாததால் பேருந்துகள் நிற்காமல் சென்று வந்தன. இதனால் குரோம்பேட்டை, கணபதிபுரம் மற்றும் ராதாநகர் பகுதி மக்கள் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய அவலம் இருந்து வந்தது. இதுகுறித்து சமூக ஆர்வலர் ஒருவர் எம்டிசி அதிகாரியிடம் தொடர்ந்து அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்தில் நேரில் வந்த எம்டிசி அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கே நின்றனர். அந்த வழியாக சென்ற அனைத்து பேருந்துகளையும் வழிமறைத்து நிறுத்திய அதிகாரிகள் இனி அனைத்து பேருந்துகளும் கணபதிபுரம் நிறுத்தத்தில் கட்டாயம் நின்று செல்ல வேண்டுமென ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கினர். தற்போது அதிகாரிகளின் உத்தரவால் பேருந்துகள் நின்று சென்றாலும் இன்னும் அங்கு முறையான பேருந்து நிறுத்த பலகை வைக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் பலருக்கும் சில ஓட்டுநர்களுக்கும் இந்த நிறுத்தம் குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளது. இந்த கணபதிபுரம் நிறுத்தத்திலிருந்து தாம்பரம், குரோம்பேட்டை ரயில் நிலையம், கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி விமான நிலைய மெட்ரோ, திருவான்மியூர், சிறுசேரி, வேளச்சேரி மற்றும் ஹஸ்தினாபுரம் ஆகிய பகுதிகளுக்கு பேருந்துகள் மூலமாக எளிதாக பயணிக்கலாம். இந்த சாலையில் செல்லும் குளிர்சாதன சொகுசு பேருந்துகள் உட்பட அனைத்து பேருந்துகளும் இங்கு நின்று செல்லும். முறையான பெயர் பலகை இல்லாத காரணத்தினால் ஒருவேளை ஓட்டுநர்கள் நிறுத்தாமல் சென்றால் பயணிகள் தயங்காமல் கைகாட்டி பேருந்தை நிறுத்தி பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மக்களின் தொடர் பயன்பாடு மட்டுமே இந்த பேருந்து நிறுத்தத்தை நிரந்தரமாக்க உதவும்.